இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரையிலும் எரேமியா தன்னை ஆண்டவர் ஊழியத்திற்கு அழைத்த ஒரு விதத்தை, ஏற்படுத்தின விதத்தை, தன்னுடைய சொந்த அனுபவத்தை, சொந்த வாழ்க்கையை இந்த முதல் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். நேற்றைய தினத்தில் அவர் பிறந்த ஊர், அவர் யார் யாருடைய நாட்களிலே தீர்க்க தரிசனம் உரைத்தார் என்கிற காரியத்தை கற்றுக்கொண்டோம். இந்த நாளிலே அவருடைய தெளிவான தனிப்பட்ட அழைப்பை குறித்து 4ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னமே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார் என்று சொல்லுகிறார். இது எரேமியா பிறப்பதற்கு முன்பே அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டும் என்று தேவன் நிச்சயித்திருந்தார். எரேமியாவுக்கு தேவன் எவ்வாறு ஒரு வாழ்க்கை திட்டத்தை வைத்திருந்தார் என்பதை அங்கே தனக்கு வெளிப்படுத்தினதாக எரேமியா சொல்லுகிறான். அதே போலதான் இன்னைக்கு உலகத்தில் வாழ்கிற எல்லா மனிதர்களின் மேலேயும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை, ஒரு நோக்கத்தை அவர் வைத்திருக்கிறார். அவருடைய நோக்கம் என்னவென்றால், நாம் அவரது சித்தத்தின்படி வாழ்ந்து அவருடைய திட்டத்தை நம்மிலே நிறைவேற்ற அவரை அனுமதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எரேமியாவுக்கு சம்பவித்தது போலவே தேவனுடைய திட்டத்திற்கு ஏற்றவாறு வாழும் பொழுது ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் அநேக துன்பங்கள் வர முடியும். ஆயினும் எல்லாவற்றையும் நம்முடைய நன்மைக்காகவே ஆண்டவர் செய்கிறார் என்பதை அறிந்து நாம் அந்த ஊழியத்தை நிறைவேற்றும்படியான ஒரு அழைப்பை பெறுகிறோம். ரோமர் 8:28 பவுல் சொல்லுகிறார், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு நம்ம எப்படி சாக்கு போக்கு சொல்லி வாழ்ந்து ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றாதபடி, ஆண்டவருடைய சத்தத்துக்கும் சித்தத்துக்கும் செவி கொடுக்காதபடி வாழ்கிறோமோ, அதே போலத்தான் முதலில் எல்லா மனிதனுடைய அடையாளத்தை காட்டு வண்ணமாகத்தான் எரேமியா இங்கே சொல்லுகிறார். அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்றேன். 6ஆம் வசனத்தில் எப்படி மோசே சொன்னாரோ, நான் திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவனாய் இருக்கிறேன் என்று சொன்னாரோ, அதே போலத்தான் கிதியோனும் என்ன போய் பராக்கிரமசாலின்னு அழைக்கிறீங்களே, நானே பயந்து போய் இங்கே போரடித்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னது போலதான் எல்லா மனிதர்களுடைய பிரதிநிதியாக இங்கே எரேமியா பேசுகிறார். நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன், இதோ எனக்கு பேச தெரியாது அப்படின்னு அவர் சாக்கு போக்கு சொன்ன போதிலும் கூட ஆண்டவர் தன்னுடைய தெளிவான திட்டத்தை பொறுமையாக அவரிலே செயலாற்றுகிறதற்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். 7ஆம் வசனத்திலிருந்து, நீ உன்னை சிறுபிள்ளைன்னு சொல்லாத, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசு, நீ அவங்களுக்கு பயப்படாத, உன்னை காக்கும்படி நான் உன் கூடவே இருக்கிறேன் என்று சொல்லி தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன் என்று சொன்னார். ஆண்டவர் தன்னை அவர் ஒரு ஊழியனாக ஏற்படுத்தினதை, தன்னுடைய நாவை தொட்டு தன்னை பரிசுத்தப்படுத்தி தனக்கென்று ஒரு கிரியைகளை செய்யும்படியாக அவரை ஏற்படுத்தினதை இங்கே சொல்லுகிறார். அநீதிக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற அநேகரை அவர்களை விடுதலை செய்யும்படியாக, நரக தீயில விழுந்து கொண்டிருக்கக்கூடிய ஆத்துமாக்களை விடுதலை செய்யும்படியாக உன்னை அழைத்திருக்கிறேன், வா, நீ சிறுபிள்ளைன்னு சொல்லாத என்று சொல்லி இங்கே ஆண்டவர் அழைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அவரை அப்படி அழைத்து எல்லாருக்கும் ஒரே ஊழியதான், அந்த ஊழியத்தை அவருக்கும் வெளிப்படுத்துகிறார். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவையில்லாத காரியங்களை, கிரியைகளை, எதை செய்யக்கூடாதோ அதை அகற்றிவிட்டு எதை செய்யணுமோ அதை கற்றுக் கொடுக்கிறது தான் தேவனுடைய ஊழியர்களுடைய வேலை. ஆகவே தேவையில்லாததை பிடுங்கிட்டு, தேவையில்லாததை இடிச்சிட்டு, தேவையில்லாததை அழிச்சிட்டு, தேவையில்லாததை கவிழ்த்து போட்டுட்டு
தேவையானதை கட்டவும் நாட்டவும் தான். ஜாதிகளின் மேலேயும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன். ஆர்டினேஷன் உனக்கு நான் கொடுத்துட்டேன், உன்னை ஆர்டைன் பண்ணிட்டேன்னு சொல்லி இங்கே ஆண்டவர் எரேமியாவோடு கூட பேசுகிறார். மலை பிரசங்கத்திலும் ஆண்டவர், நீங்களோ ஜெபிக்கும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டாம், எதை இடிக்கணுமோ எதை பிடுங்கணுமோ எதை அழிக்கணுமோ எதை கவிழ்க்கணுமோ அதை எடுத்துட்டு இப்படி ஜெபம் பண்ணுங்க. நீங்க தர்மம் செய்யும் போது இப்படி செய்ய வேண்டாம், அதே போல நீங்க உபவாசிக்கும் போது இப்படி செய்ய வேண்டாம், இந்த காரியங்கள் எல்லாம் பிடுங்கிருங்க, இடிச்சிருங்க, அழிச்சிருங்க, இந்த காரியங்கள்ல கட்டப்படுங்க, நாட்டப்படுங்கன்னு சொல்லி இயேசுவும் தன்னுடைய முதல் பிரசங்கத்தில் அதை கற்றுக் கொடுத்ததை பார்க்கிறோம். இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை என்னவென்றால், அவங்க தேவையில்லாத ஜனங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற கலைகளை பிடுங்கிட்டு, தேவையில்லாம கட்டி வச்சிருக்கிற காரியங்களை இடிச்சிட்டு, எது தேவையில்லையோ அதை அழிச்சிட்டு, எதை கவிழ்த்து போடணுமோ அதெல்லாம் நீக்கிட்டு, அவர்கள் கட்டவும் நாட்டவும் எவைகளை செய்யணுமோ அவைகளை செய்யும்படியாக எரேமியாவுக்கு ஊழியத்தினுடைய மாதிரியானது போதிக்கப்படுகிறது. 10 கற்பனைகளை கொடுத்த ஆண்டவர் அதுல 8 கற்பனைகளை செய்ய வேண்டாம், இவைகளெல்லாம் இடிச்சு போட்டுரு, இவைகளெல்லாம் அவிழ்த்து போட்டுரு, கவிழ்த்து போட்டுரு, பிடுங்கி போட்டுரு, இவைகளை செய்யன்னு சொல்லி 2 காரியங்களைத்தான் செய்ய சொல்லுகிறார். மீதி 8 காரியங்களை செய்யாதே என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை பெற்ற அந்த எரேமியாவுக்கு அவனுடைய வாழ்க்கையில ஒரு விசுவாசத்தை ஏற்படுத்தும்படியாக 11ஆம் வசனத்தில் சொல்றாரு, பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், எரேமியாவே நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். வாதுமை மரத்தின் கிளைகளை நான் காண்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். இந்த வாதுமை மரமானது வசந்த காலத்துல முதலாக பூவை தரக்கூடிய மரமாக இருந்தபடியினால அந்த வாதுமை மரத்தை எதற்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார்னா, அந்த தீர்க்க தரிசனத்தை சீக்கிரத்தில் நிறைவேற்ற போகிறேன். ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் 100 ஆண்டுகளுக்கு பின்பாக நிறைவேற ஆரம்பித்து இன்றைக்கும் நிறைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறாம இருக்குது எரேமியாவே. ஆனா நீ இப்ப சொல்ல போற தீர்க்க தரிசனங்கள் உடனே அவைகள் நிறைவேற போகிறதாக இருக்கிறது. ஆகவே நீ கண்டது சரியே, என் வார்த்தைகளை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். திரும்ப 2வது விஷயம், கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டாகுது. இப்போ என்னத்தை காண்கிறாய் என்று சொல்லும் பொழுது, பொங்குகிற பானையை காண்கிறேன், அதன் வாய் வடக்கே இருந்து நோக்குகிறது என்று சொல்லுகிறார். இது ஒரு மிகப்பெரிய வல்லரசாகிய வடக்கே இருந்து வந்து இவர்களை அழிக்க போகிற பாபிலோனிய படைகளை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அதனால அடுத்த வசனத்தில் ஆண்டவர் விளக்கம் சொல்லுகிறார், வடக்கே இருந்து தீங்கு தேசத்தினுடைய குடிகள் எல்லார் மேலேயும் வரும், வடதிசை ராஜ்யங்களின் வம்சங்களை எல்லாம் நான் கூப்பிடுவேன், அவனவன் வந்து அவனவன் தன் சிங்காசனத்தை எருசலேமின் ஒளிமுக வாசல்களுக்கும் அதன் சுற்றுமதில்கள் எல்லாவற்றிற்கும் விரோதமாகும் யூதா தேசத்து எல்லா பட்டணங்களுக்கும் விரோதமாக வைப்பாங்க. ஏன்னா இவங்க அந்நிய தேவங்களுக்கு தூபம் காட்டி கைகளின் கிரியைகளை பணிந்து கொள்ள ஆரம்பிச்சு சகல தீமைகளை அவர்கள் செய்தபடியினால என் நியாய தீர்ப்புகளை அவங்களுக்கு விரோதமாக நான் கூறுகிறேன். அதனால நீ தைரியமா அறையை கட்டி கொண்டு நான் உனக்கு கட்டளையிடுகிற எல்லாவற்றையும் அவர்களுக்கு சொல், நான் உன்னை அவர்களுக்கு முன்பாக கலங்க பண்ணாதபடி நீ அவர்கள் முகத்துக்கு அஞ்சாதிரு என்று சொல்லி அவரை தேற்றுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு தேவனுடைய அஞ்சாது இருக்கிற ஊழியத்தை செய்யும்படியாகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி ஒரு யோசேப்பு காம வெறி கொண்ட ஒரு பெண்ணை கேலிக்குறியாக்கி அவளிடத்திலிருந்து தப்பிச் சென்றானோ, ஒரு தாவீது கோலியாத்தினுடைய தலையை எப்படி பந்தாடினானோ, ஒரு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேரும் பாபிலோனிய வீதிகளில எவ்வளவு தைரியமாய் நின்றார்களோ அதே போலத்தான் இன்றைக்கு தேவனுடைய ஊழியத்தை செய்கிற அவருடைய பிள்ளைகள் அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பக்கூடியவராக இருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, அதுக்கு அடுத்த 18ஆம் வசனத்துல, இதோ தேசம் அனைத்துக்கும் யூதாவின் ராஜாக்களுக்கும் அதன் பிரபுக்களுக்கும் அதன் ஆசாரியர்களுக்கும் தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இருப்பு தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன்.
அவ்வளவு தைரியம் உள்ளவனா நான் உன்னை மாற்றிவிட்டேன். அரணிப்பான பட்டணம், ஒரு பாதுகாப்பு நிறைந்த ஒரு பட்டணமாக, ஒரு இருப்பு தூண், அதாவது இரும்பு தூணை போல அவ்வளவு ஸ்ட்ராங்காக வெண்கல அலங்கமாக ஆக்கினேன். எப்படி ஒரு சீமோனை ஒரு பேதுருவாக ஆண்டவர் மாற்றினாரோ, நாணலை போல இருந்த ஒரு சீமோனை மேல் வீட்டறையிலே காத்திருந்த பொழுது தேவனுடைய ஆவியின் அபிஷேகம் அவனுக்குள்ளாக இறங்கி வந்த பொழுது எதற்கும் பயப்படாம 11 பேரோடு கூட எழுந்து நின்று பேசுகிற அளவிற்கு அத்தனை தைரியம் பெற்றானோ, அதே போல உன்னை நான் அரணிப்பான பட்டணமாக, இருப்பு தூணாக, வெண்கல அலங்கமாக மாற்றுவேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியே தந்திருக்கிறார் என்கிறபடி அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை உன் மேல வைப்பேன். உனக்கு விரோதமா தீர்க்க தரிசனம் சொல்லும்போது யுத்தம் பண்ணுவாங்க, ஆனா உன்னை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த அழைப்பை பெற்ற இந்த எரேமியா அந்த ஊழியங்களுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்ததை பார்க்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியாய் அழைக்கப்பட்டுகிறவர்களுக்கு பவுல் சொல்லுகிற ஒரு சில ஆலோசனைகளும் 2 தீமோத்தேயு 2 அதிகாரத்தில், தீத்து 2 அதிகாரங்கள்ல, அதே போல தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 4 அதிகாரங்கள்லாம் ஒரு சில ஆலோசனைகளை பவுல் வழங்குகிறார். இன்னைக்கு வேகமா ஓட ஆரம்பிச்சுட்டு தடமாறிடக்கூடாது. தேவனுடைய பிரதிநிதிகள் கற்புடன் வாழ்கிறதற்கு எச்சரிக்கையா இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் தேவ பிள்ளை என்பதை இந்த உலகத்துக்கு காட்டணும். எதிலும் நிதானத்துடனும் ஒரு தகைமை பண்புடனும் பழகணும். கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனா இராம எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 23 அவர் கற்றுக் கொடுக்கிறார். 25 வரையிலும் 24 சொல்லுகிறார். எதிர் பேசுகிறவங்க சத்தியத்தை அறியணும். அதற்கு நம்ம சாந்தமாய் உபதேசிச்சோன்னா பிசாசினுடைய இச்சையின்படி செய்ய அவனால பிடிக்கப்பட்டு மயக்க நிலையில இருக்கிறவங்களை நம்ம விடுதலை செய்ய முடியும் என்று அவர் சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதே போல 15ஆம் வசனத்துல 2 தீமோத்தேயு 2:15 தேவனுடைய தூய பிரமாணமாகி அந்த வேத புத்தகத்தை நம்ம தெளிவா புரிஞ்சிட்டு அந்த அடிப்படை கொள்கைகளை நன்றா புரிஞ்சு கொண்டு நம்ம வாழ்க்கையில ஒரு அடித்தளத்தை அமைத்து கொண்டு நாள்தோறும் அந்த வசன கண்ணாடியில நம்ம வாழ்க்கையை பார்த்து எப்படி தலை குலைஞ்சிருந்துச்சுன்னா அதை சரி செய்யறோமோ, அதே போல மனதில் நிறைய குலைவுகள் ஒவ்வொரு நாளும் ஏற்படக்கூடும். அந்த மனதில் ஏற்படக்கூடிய குலைவுகளை மாற்றுகிறதற்கு வசனமாகிய கண்ணாடியை பார்த்து அதை சரியாய் வாங்கி வாரிக்கொள்ளுகிறவர்களாக நம்ம இருக்கணும். சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு நம்ம விலகி இருக்கணும். 21ஆம் வசனத்துல பாலிய இச்சைகளுக்கு எப்படி யோசேப்பு விலகி ஓடினாரோ அதே போல ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நம்ம வாழணும். புத்தியினமும் அயுக்தமான தர்க்கங்களும் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து நம்ம அதுக்கு விலகி இருக்கணும். தீத்து 2:8 எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்தில் விகற்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவர்களாக இருக்கணும். தேவன் நமது திறமைகளை சரியான நேரத்தில் சரியான நிலையில பயன்படுத்துகிறதற்கு எப்பொழுது நம்மை அர்ப்பணித்தவர்களாக இருக்கணும். தேவ நாமம் மகிமைப்படும் பொழுது நம்மை தாழ்த்துகிறதற்கு நம்ம கற்றுக்கொள்ளணும். இல்லைன்னா பிசாசு நம்மளை வீழ்த்து விடுவான். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையில விழாதபடிக்கு நூதன சீஷனா இருக்கக்கூடாது. பெருமை வந்துருச்சுன்னு சொன்னா பிசாசு அடைஞ்ச ஆக்கினை நமக்கும் வந்துடும் சொல்லி பவுல் எச்சரிக்கிறார். 1 தீமோத்தேயு 4:12 உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. ஒரு மாதிரி ஊழியனாக இருந்து
ஒரு திடமான அஸ்திபாரத்தை அமைத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் கண்ணாடியில காண்கிறது போல நம்முடைய மனநிலைகளை இந்த வசனத்தில் ஆராய்ந்து பார்த்து நம்ம சரி செய்து கொண்டு தேவ சன்னிதானத்தில் காத்திருந்து அவர் சொல்லுகிற வார்த்தைகளை அவரை பிரியப்படுத்தும்படியாய் மாத்திரம் நான் பேசுவேன் என்கிற தீர்மானத்தோடு கூட மக்களை திருப்திப்படுத்துகிறதற்கு என் வார்த்தையை மாற்றி பேச மாட்டேன் என்பதில் உறுதியாக இருந்து, ஒருவேளை நம்முடைய பலவீனங்கள் சிறு பிள்ளையா, ஒருவேளை நம்முடைய பலவீனங்கள் பேசுகிறதற்கு நம்முடைய பலவீனம் உள்ளவங்களா இருக்கலாம், எல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவர் ஆவி என்கிற ஒரு அச்சாரத்தை நமக்கு தந்து ஆவியானவரால் நம்மை பலப்படுத்தி நம்முடைய முதுகெலும்புல ஆவி என்கிற அந்த இரும்பு பாய்ச்சி நம்மை ஒரு அருமையான அரணிப்பான பட்டணமாக, ஒரு இருப்பு தூணாக, வெண்கல அலங்கமாக அவர் மாற்றி நம்மை பயன்படுத்துகிறதற்கு ஒப்பு கொடுத்தோன்னு சொன்னார். இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் நம்முடைய வாழ்நாள் முழுவதிலும் நம்ம இந்த பூமியில வைக்கப்பட்ட நாள் பரியந்தமும் அவருக்கென்று உண்மை உள்ள ஊழியர்களாக, மாதிரி ஊழியர்களாக, அவருக்கு பிரியமுள்ள ஊழியர்களாக ஊழியத்தை செய்ய முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.